மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 35. முரளியும் கவனித்து கொண்டுதான் இருந்தான். திருமணத்தை பற்றி பேச்சை ஆரம்பித்ததிலிருந்து நந்துவின் முகம் உணர்ச்சிகளை துடைத்ததை போல் இருந்தது. ஒன்று சந்தோஷப்பட வேண்டும், இல்லை வெட்கப்பட வேண்டும். இரண்டும் இல்லை என்றால் ஆர்வமாவது காட்ட வேண்டும். அதுவும் இல்லை என்றால் பிடிக்கவில்லை என்ற எதிர்ப்பையாவது தெரிவிக்க வேண்டும். எதையுமே செய்யாமல் நிர்மலமான அவனுடைய முகத்தை பார்க்கையில் அவன் எதையோ மறைக்க சிரமப்பட்டு முகத்தை அப்படி வைக்கிறான் என்பதை யூகித்துதான் இருந்தான் முரளி. ஆனால் அது என்ன உணர்ச்சி என்பதை தான் கண்டுபிடிக்க முடியாமல் தவித்தான். இன்று நித்யா அவன் திருமணத்தை பற்றி ஏதோ சொல்ல வந்து பின் அவனை கண்டு பேச்சை மாற்றியதில் இன்னும் சந்தேகம் கொண்டான். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்று தன்னைத்தானே தெளிவுபடுத்தி கொண்டான். இதை சத்யாவிடம் சொன்னபோது, நந்து யாரையாச்சும் லவ் பண்றான்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா என்று கேட்டாள். இருக்கலாம், ஆனா சரியா தெரியல. எனக்கு என்னவோ நந்து அப்படி பண்ணுவான்னு தோணலைங்க. ஒரு சின்ன விஷயத்துல கூட உங்க பேச்சை மீறி எதையும் பண்ண மாட்டான். அதுதானே சத்யா இங்க பிரச்சனை. அதனால தான் எதையோ மறைச்சு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல என்ன ஒரு விஷயம்னா, அந்த பொண்ணு நித்யாவுக்கும் தெரிஞ்ச பொண்ணுன்னு நினைக்கிறேன். அப்போ அதை பத்தி தான் நம்ம கிட்ட அவ சொல்ல வந்தாளா? தெரியல. ஒன்று அவளுக்கு சந்தேகமா இருக்கும், இல்லை சொல்லக்கூடாதுன்னு நந்து சொல்லி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் அவ தயங்குறா. இருந்தாலும் இருக்கும், 2 பேரும் க்ளோஸ் தானே. எதுக்கும் அவகிட்ட கேட்டு பார்க்கலாமா? இரு, அவசரப்படாத, நேரம் வரட்டும். ஆனால் நம்ம பார்க்குற எந்த வரனையும் முடிக்கிற அளவுக்கு கொண்டு போக வேண்டாம். சும்மா பார்த்து மட்டும் வைக்கலாம். சரிங்க, அவன் ஏதாவது சொல்கிறானான்னு பார்க்கலாம். என்றாள் சத்யா. காலை உணவு தயாராகி கொண்டிருந்தது. நித்யா வெளியில் இருக்கும் திண்ணையை சுத்தப்படுத்தி கொண்டிருக்க, கிரியோ தன் சைக்கிளை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். என்னடா அதிசயமா இருக்கு, சைக்கிளை எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியே அழுக்காதானே எடுத்துக்கிட்டு போவ? ஏன் அண்ணி நீங்க வேற, நேத்து தான் அண்ணன் என்னை வச்சு நல்லா திட்டி விட்டுட்டாரு. அதனால தான் சீக்கிரமா எழுந்து இது தொடச்சிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா 8 மணிக்கு எழுந்திருக்கிறது சீக்கிரமா? இன்னைக்கு சண்டே தானே அண்ணி. ஆனா நீ +2 தானே தம்பி. ஐயோ கடவுளே, எப்போதான் இந்த +2 முடிக்க போறேன்னு தெரியல. சும்மா இந்த டைலாக்கை கேட்டு கேட்டு பயங்கரமா போர் அடிக்குது என்றான் சலித்து கொண்டே. அதுக்கு நீ ஒழுங்கா படிக்கணும், இல்லைனா மறுபடியும் ஒரு வருஷம் +2 படிச்சு தான் ஆகணும். ரொம்ப பண்ணாதீங்க அண்ணி, நான் ஃபெயில் எல்லாம் ஆக மாட்டேன். என்ன, மார்க் அதிகமாக வராது, கம்மியாக தான் வரும். சரிடா, மார்க் கம்மியாக வந்தால் என்ன பண்ணுவ? என்ன படிக்க போற? ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கியா இல்லையா? இப்படியே பொறுப்பே இல்லாமல் இருந்தா எப்படிடா? அக்காவும் மாமாவும் பாவம் தானே, உன்னை பற்றி யோசிச்சு யோசிச்சே டயர்ட் ஆகிடுறாங்க. பார்த்துக்கலாம் அண்ணி, விடுங்க, அதெல்லாம் ஏதாச்சும் பண்ணிடலாம். என்ன பண்ணுவ, விட்டடிப்பியா? குரல் கேட்டு இருவரும் திரும்ப அங்கே சங்கரன் நின்றிருந்தார். வாங்க பெரியப்பா என்றாள் நித்யா. மாமா என்றான் கிரி கோபமாக. அவன் காதை செல்லமாக திருகியவர், என்னடா ரொம்ப உத்தமன் மாதிரி கோபப்படுற? நீ காப்பி அடிக்கிறப்போ எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து திட்டு வாங்குறது என் பொண்ணு தானே. என்னது, ஏன் பொண்ணா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தான். இப்போ எங்க அண்ணி, இந்த உரிமை கொண்டாடுற வேலையெல்லாம் வேண்டாம். அடேங்கப்பா, ரொம்பதான் என்றவர் அவன் தாடையை வடித்து முத்தம் வைத்தார். உள்ளே நுழைந்தவர், அடடே, என் பொண்ணோட சமையல் வாசனை வாசல் வரைக்கும் வருதே என்றார் மூக்கை உறிஞ்சி வாசனை பிடித்தவாறே. என்ன செஞ்சா என்ன, நீங்க சாப்பிடவா போறீங்க என்றான் கிரி. இது என்னடா உன் அண்ணி உன்னை இப்படி வளர்த்து வச்சிருக்கா? வீட்டுக்கு வந்தவங்கள சாப்பிட சொல்லுவாங்களா, இல்ல சாப்பிடவா போறீங்கன்னு கேட்பாங்களா என்றார் சிரித்து கொண்டே. நித்யா அவரை பலமாக முறைத்தாள். எங்க, நாங்க உங்களை சாப்பிட சொல்றதே இல்லை பாருங்க. எப்போ வந்தாலும் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன்னு சொல்றது யாரு? இப்போ வந்து பேச்ச பாரு என்றாள் கோபமாக. அதுக்கு என்ன, இன்னைக்கு சாப்பிட்டுட்டா போச்சு என்றார் சங்கரன். மாமா, நிஜமா தான் சொல்றீங்களா என்றான் கிரி. நித்யாவும் அவரை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு இருந்தாள். இது என்ன, 2 பேரும் ஏதோ வேற்று கிரகவாசியை பார்க்குற மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வீட்டில் சாப்பிட்றேன்னு தானம்மா சொன்னேன் என்றார். அதுவே 8வது அதிசயம்தான் மாமா என்றான் கிரி. உரக்க சிரித்தவாறு உள்ளே நுழைந்தார். நித்யாவும் அவருடனேயே உள்ளே வந்தாள். அக்கா அக்கா என்று அழைத்தாள். எதுக்குடி போய் இப்படி கத்துற என்றவாறே வந்தாள் சத்யா. இங்க பாருங்க என்றாள் நித்யா. வாப்பா என்றவள். இவருக்கு தான் இப்படி கத்துனியா? என்னவோ 10 வருஷம் கழிச்சு இவரை நான் பார்க்குற மாதிரி. தாத்தா என்று ஓடி வந்த ஆதியை தூக்கி, ஆதிக்கண்ணா எப்படி இருக்கீங்க என்று அவன் கன்னத்தில் முத்தம் வைத்து கொஞ்சியவாறே ஹாலிற்கு வந்தார். எல்லோரும் அவரை வரவேற்க எல்லோருக்கும் தலையசைத்து விட்டு சென்று ஆதியை மடியில் அமர்த்தி சோஃபாவில் அமர்ந்து கொண்டார் சங்கரன்.
ஆமா, பாப்பா எங்க என்றார் ஆதியிடம். இன்னும் எழுந்திருக்கல தாத்தா என்றான் அவன். இந்நேரத்துக்கு என்ன பார்க்க எல்லாம் வந்திருக்க மாட்டாரு. நான் வேலையா இருப்பேன்னு தெரியும். அவர் மருமகனை தான் பார்க்க வந்திருப்பாரு. மொட்டை மாடியில் இருக்காருன்னு சொல்லு என்று நித்யாவிடம் சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் சத்யா. காஃபி குடிக்கிறாரான்னு கேளுடி, இல்ல அதையும் குடிச்சிட்டே வந்துட்டாரான்னு கேளு என்றாள் உள்ளே சென்றவாறே. அக்கா, டிஃபனே சாப்பிட்றாராம் நித்யா கூறியதும் எல்லோரும் தாங்கள் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே நிறுத்திவிட்டு சங்கரனை தான் பார்த்தனர். ஏய், இது என்ன, சாப்பிட்றேன்னு சொன்னது ஒரு தப்பா? இதுக்கு எல்லாரும் இப்படி பார்க்குறீங்க? அது தப்புன்னு பார்க்கல, என்னடா இது அதிசயம்னு பார்க்குறாங்க என்றவாறே வந்து அவர் அருகில் அமர்ந்தான் முரளி. என்ன, காலையிலேயே காத்து இந்த பக்கம் வீசுது? என்னங்க, பார்த்து ஜாக்கிரத. டிஃபனே சாப்பிட போறாருன்னா ஏதோ பின்னாடி பெருசா ஆப்பு வைக்க போறாருன்னு அர்த்தம். சத்யா சமையல் அறையில் இருந்தவாறே குரல் கொடுத்தாள். மறுபடியும் சிரித்தார் சங்கரன். என்ன மாமா சிரிக்கிற? அப்போ அவ சொல்றது தான் சரியா? பார்த்து மாமா, பெரிய அதிர்ச்சி எல்லாம் கொடுத்துடாத, என்னோட குட்டி ஹார்ட் தாங்காது என்றான் முரளி. சேச்ச, அதெல்லாம் எதுவும் இல்லடா. உன்கிட்டையும் சத்யா கிட்டையும் ஒன்று கேட்கணும், அதான். என்ன மாமா, எங்ககிட்ட கேட்க உனக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? எதுக்கு யோசிக்கிற? பட்டுன்னு கேளு. ஒன்றும் இல்லடா, இன்னைக்கு மதியம் உனக்கும் சத்யாவுக்கும் விருந்து வைக்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால தான் கூப்பிட வந்தேன். அப்படியே இன்னைக்கு அங்கேயே தங்கிட்டு காலையில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு நினச்சேன். ஒரு வேண்டுதல், அதுதான் அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு சொல்லியிருக்கேன். பொங்கல் செஞ்சு எடுத்துட்டு போய் வச்சு படைச்சிட்டு அம்மனுக்கு புது பட்டுப்புடவை சாத்திட்டு வர வேண்டியது தான். எப்படியும் நாளைக்கு மதியம் 12 மணிக்குள்ளே வந்துடலாம். அதுக்காகத்தான் கேட்க வந்தேன். என்ன மாமா, புதுசாக கல்யாணமான ஜோடியை விருந்துக்கு கூப்பிடுற மாதிரி அவங்கள கூப்பிடுறீங்க என்றபடியே அவர் பின்னால் வந்து நின்று அவர் கழுத்தில் கையை கட்டி கொண்டு தோளில் முகம் புதைத்து கேட்டான் கிரி. அப்படிதான் வச்சுக்கோயேன், ஆசையா இருந்துச்சு, அதுதான் கேட்குறேன். கல்யாணமான புதுசுல கூட இப்படி கேட்டு அங்கே தங்க வச்சுக்கிட்டது இல்லையே, அதனால தான் என்றார் கிரியின் கன்னம் தட்டி. அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நீங்கள் பெர்மிஷன் கேட்குற ஆளு தான் தப்பு. என்னடா சொல்கிற என்றார் புரியாமல் அவனை பார்த்தவாறே. அவங்க 2 பேரும் வரணும்னா அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கக்கூடாது, எங்கள் எல்லார்கிட்டையும் தான் கேட்கணும். நாங்கள் தான் அவங்கள அனுப்புறதா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவோம் என்றான் அவன். மறுபடியும் உரக்க சிரித்தார். அதுக்கு என்ன, கேட்டுட்டா போச்சு. என்னப்பா, என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் அனுப்புறீங்களா என்றார் சிரித்தவாறே. என்ன மாமா, அவன் சின்ன பையன், ஏதோ விளையாடுறான், அதுக்காக ஏன் எங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்றான் வேணு. ஆமாம் பெரியப்பா, உள்ளூர்லேயே அம்மா வீடு இருந்தாலே இதுதான் பிரச்சனை. அக்கா ஒரு தடவையாச்சும் சேர்ந்தாப்புல ஒரு 4 நாளாச்சும் உங்கள் வீட்டில் வந்து தங்கி இருக்காங்களா? இதுக்கு தான் உள்ளூர்லேயே பொண்ணு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஆமாம், பாருங்க, எங்கள் அண்ணனும் மாமியார் வீட்டில் போய் தங்குறேன்னு சொல்லி இது வரைக்கும் 1 வாரம் 10 நாள் போய் தங்கி இருக்காரா என்ன என்றான் நவநீதன். அப்போ உள்ளூர்லேயே பொண்ணு எடுக்கிறது கஷ்டம்னு தான் சொல்றியா நவநீதா என்றாள் நித்யா. அஃப்கோர்ஸ் அண்ணி என்றான் நவநீதன். நல்லா ஹில் ஸ்டேஷனாக இருக்கிற ஊரில் பொண்ணு எடுத்தா சூப்பராக இருக்கும், ஜாலியாக போய் தங்கிட்டு வரலாம். அவன் கூறியதை கேட்டு அனைவரும் சிரிக்க, என்ன கொழுந்தனாரே, நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க? உங்களுக்கு தானே இப்போ பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் சொல்லுங்க, உள்ளூரில் வேணுமா வெளியூரில் வேணுமா என்றாள் நித்யா. உள்ளூர்ல என்ற வார்த்தையை அழுத்தி கூற அதனை கேட்டு நவநீதனும் நந்துவும் ஒரு முறை திகைத்தனர். சமாளித்து கொண்டு புன்னகைத்தவாறே மழுப்பி வைத்தான் நந்து. அதையும் கவனித்து கொண்டான் முரளி. பின் எல்லோரும் சந்தோஷமாக சேர்ந்து சாப்பிட்டு சிரித்து மகிழ்ந்தனர். ஆமாம்மாமா, நீங்க இங்கேயே இருக்கீங்களே, மதியத்துக்கு விருந்து எப்போ தயார் பண்ணுவீங்க என்று கேட்டான் நவநீதன். அதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு தாண்டா வந்தேன். பாரா, பெரிய ஆளுதான் மாமா நீங்க என்றான் வேணு. அதானே பார்த்தேன், என்னடா அதிசயமா இங்க வந்து டிஃபன் சாப்பிட்றாரேன்னு. மத்தியானத்துக்கு விருந்து சமைச்சு வச்சதால காலையில டிஃபன் செய்ய முடியல போல என்றான் கிரி. கலாட்டாக்களோடு பொழுதுகள் கழிய கையோடு முரளியையும் சத்யாவையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தார் சங்கரன். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.